Sensitive sensors of cameras and digital devices are not suitable for recording laser shows. However, if you decide to record, please turn off the flash. We wish you unforgettable experiences. Qatar's story is one of vision and resilience. Hi guys, welcome to Mr. Batti Tamilan YouTube சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் கத்தாரால் நடக்கிற பலூன் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு தான் கத்தாராக்கு வந்திருக்கிறோம். ஸோ அங்கே தான் நடக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போய் பார்க்கலாம். இங்கே தான் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. இப்போ தான் ஒரு பலூன் ஃபெஸ்டிவலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. பொறுத்தவரையில் கத்தார் நேஷ்னல் டேயை முன்னிட்டு டிசம்பர் மாதம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புதுவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வாங்க. ஸோ அது மாதிரி தான் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தாரால் இருந்த நேஷ்னல் டேயை முன்னிட்டு நடக்கிற சில விஷயங்களை நான் காணொலியாக எடுத்து போட்டிருந்தேன். இன்றைக்கு நம்ம போகிறது கத்தாரால் நடந்து கொண்டிருக்கிற பலூன் ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம். எங்கட ஊரில் நான் அறிஞ்சி சிகிரியா சைட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இங்கே நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறதுக்கு இருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு, எத்தனை பலூன் விதவிதமான பலூன்கள் இருக்காமன்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அது சம்மந்தமாக இந்த பலூன் ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக முஹ்லினாலிருந்து மெட்ரோ மூலம் நான் வந்திருக்கிறேன். மெட்ரோ மூலம் ரெட் லைன் நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் லுசேல் போடுற லைன் மெட்ரோவில் ஏறினீங்களா இருந்தால் கத்தாரால் இறங்கினீங்கண்டா இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்கு வர்றது இலகுவாக இருக்கும். அதை விட இலகுவான இடம் இன்னொரு இடம் இருக்குது. அதையும் நான் இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு நெருங்கிட்டோம். கத்தாரில் ரொம்பவே கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுலேயும் ரொம்ப கூல் அடிக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் ஒன்று வாங்கினேன். இது 10 ரியால் இங்கே விற்கிறாங்க. இந்த குளிருக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். கிட்ட நெருங்கிட்டோம், வாங்க பார்க்கலாம். இங்கே பலூன் ஃபெஸ்டிவலுக்கு பக்கத்துலேயே சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இடங்களும் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம போகிற இடத்துக்கு பலூன் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு தடக்கா இதே மாதிரி பலூன் ஃபெஸ்டிவல் நடந்தது பிலாச்சோ எக்ஸ்பயர் பார்க் ஏரியாவில் தான் நடந்தது. இப்போ இங்கே இது நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் கத்தாரால். நாங்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிட்ட வந்தாச்சு, எக்ஸைட்டாக இருக்குது பலூன் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு. உண்மையிலே இது ஒரு வேலை நாள்ன்றதால கொஞ்சம் க்ரௌட் குறைவு தான். அப்படியான நாட்களில் வந்தால் கொஞ்சம் நிறையா இருந்து பார்க்கலாம், சூப்பராகவும் இருக்கு. இதுதான் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. இன்னைக்கு ஃபுல்லாக இடத்துல தான் நின்று வைப் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க நீங்களும் நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு பலூன் தயாராக நிலையில் இருக்குது. இன்றைக்கு வேலை நாள்ன்றதால 2 பலூன் தான் அவங்க தயார் நிலையில் வச்சுருந்தாங்க. ஃப்ரைடேயாக இருந்திருந்தால் கூடுதலான பலூன்களை அவங்க இதில் வச்சுருப்பாங்க. அதிகமான நாட்கள் பார்த்துருப்பீங்க, காணொளி மூலம் வேறு காணொளி மூலங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ எந்த காணொலியில் இன்றைக்கு 2 பலூன் தான் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்லேயே லேசர் மூலம் ஒரு
ஈவெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன் நான். நடுவில் ஸ்டேஜில் தான் நடந்திருந்தது. இது ரெண்டு நடக்கிறதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் ஒன்று போட்டு அதில் தான் நடந்திருந்தது. அதில் ஒரு புகையை வர வச்சு அந்த புகை மூலம் லேசர் லைட்டை ஸ்டேஜில் இருந்து அனுப்பி முழு லேசர் லைட்டும் அந்த புகையில் படும்போது ஒரு வித்தியாசமான ஒரு 3D பிம்பம் ஒன்று வந்திருந்துச்சு. உண்மையிலேயே அது நேரில் பார்க்கக்குள்ள ரொம்ப அழகாகவும் எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரியும் இருந்தது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ நீங்களும் பாருங்கள். அந்த அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேலை நாளுன்றதாலையும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இதை விட கூட பேர் ஃப்ரைடே தேர்ஸ்டேக்கு வருவாங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த யூடியூப் செய்கிறதுல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. என்ன காரணம்டா, எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். இதுக்கு காசு அதிகமாக செலவழிக்கிறேன்னு சில பேர் நினைப்பீங்க. உண்மையிலேயே பெரிதான காசு நான் செலவழித்து போகல. ஒரு பட்ஜெட்டோடு தான் நான் எல்லா இடமும் போகிறேன். குறிப்பாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அண்மையில் இருக்கிற நிகழ்வுகளுக்கு தான் கூடுதலாக போயிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோ மூலம். மெட்ரோவுக்கு போக வர 4 ரியால் தான் முடியும். அதை விட்டு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் செலவழிக்கிறதா இருந்தால் சாப்பாட்டுக்கு தான் செலவழிப்போம். ஸோ அது பெருசாக போகிற இடங்களில் செய்கிறது குறைவு தான். அப்பயாச்சும் இருந்து போட்டு சாப்பாட்டுக்கு செலவழிக்கலாம். நீங்களும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு உள்ள கணக்க திறமைகள் இருக்கும், அதுகளை ஏதோ ஒரு வழியில் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் ஒரு மன நிறைவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் வளைகுடா நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பளு இருக்கும். அதே நேரத்தில் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள், எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வந்திருப்போம். ஸோ இப்படியான விஷயங்கள் மூலம் எங்களோட மைண்டை திசை திருப்பும்போது ஒரு ரிலாக்ஸாகவும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நாங்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் வாரீங்களா இருந்தால் எங்களோட யூடியூப் சேனல் மிஸ்டர் பக்தி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த லேசர் ஈவெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ண போது ஃபுல்லாக பாருங்கள். Qatar's story is one of vision and resilience. From the shimmering waters of Pearl Divers to the modern marvels of Lusail, this land has always embraced ambition, rooted in rich traditions and guided by forward-thinking leadership. Qatar bridges its proud past with a thriving present. Its future glows with promise, an enduring legacy of innovation, unity, and global impact. Tonight, we celebrate the spirit of Qatar. A story that continues to inspire the world. The journey shines brighter with every step forward.
வெறுமனையே மேஜிக் இல்லாமல் ஒரு காமெடியோடு சேர்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸையும் சின்னாக்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க சின்னாக்கள் எல்லோரும். அதில் பார்த்தாலே தெரியும் சவுண்டுகள் எல்லாம். இந்த மேஜிக் ஷோ முடிஞ்ச கையோடையே சில வாத்தியங்களோட கொஞ்சம் பேர் டான்ஸ் ஆடி பொய்க்கால் குதிரைகளோடையும் வந்திருந்தாங்க. அதுவும் காணொலியாக பதிவு செய்திருந்தேன். அதை உங்கள் பார்வைக்காக நீங்கள் பார்க்கலாம். பொய்க்கால் குதிரையில் ஒரு 2 பேரும், பொய்க்கால் குதிரைன்னு சொல்லலை, அது பொய்க்கால் மனிதர்கள் 2 பேரும், நல்ல உயரமான மனிதர்களும். அதுக்கு முன்னாடி ட்ரம்பட்டும் அடிச்சு கொண்டு போனாங்க. இந்த நிகழ்வுகள் முடிஞ்சோடனே ஆரம்பித்தது பலூன் ஃபெஸ்டிவலுக்கான 2 நாளுக்கான ஒரு நிகழ்வு. அதாவது இப்போ நெருப்பு பத்துற இடங்களில் எல்லாத்துலேயும் பலூன் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த வேலை நாள் என்றதால் அவங்க 2 பலூனை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. மற்றபடி அந்த பலூனை இயக்குன்ற அந்த நெருப்பை அவங்க அந்த சோங்குக்கு ஏற்ற மாதிரி, மியூசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு அழகான முறையில் தீ மூலம்
தீகளை விட்டு கொண்டிருந்தாங்க. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், பார்த்து ரசிங்க. இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்காக ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் அவங்களுடைய வடிவமைச்ச பலூன்களை கொண்டு வந்தாங்க. நான் பார்த்தபோது கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் இப்படியான நாடுகளில் இருந்து தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு குழுவினர் வந்திருந்தாங்க. அவங்களோட உருவாக்கின பலூன்களை கொண்டு வந்திருந்தாங்க. இது மோஸ்ட் இந்த காணொளி பார்க்கும்போது இந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சு பிறகுதான் போகிறேன். ஏன்னா எனக்கு வேலையோடு சேர்த்து இதையும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டாக செய்கிறதால கொஞ்சம் பிந்தித்தான் இந்த காணொளி வரும் உங்களுக்காக. ஸோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே ஈவெண்ட்ஸ் இன்னும் வித்தியாசமாக செய்வாங்க கத்தார் அரசாங்கம். ஸோ இங்கே வாரவங்க டிசம்பர் மாத பகுதிகளில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கூடவான நாளாக இருக்கும். அதே நேரம் குளிரும் ஸ்டார்ட் ஆகிரும். அதுவும் உங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கும். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இந்த காணொளியோட நிறைவுக்கு நாங்கள் வர இருக்கிறோம். ஸோ எங்களோட யூடியூப் சேனல் மிஸ்டர் பட்டி தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஆதரவுகளையும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்க. உங்களுக்கு புதுசாக ஏதாவது கத்தார் மூலம் ஏதாவது காணொளிகள் வர மாட்டா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்டாக போடுங்க. என்னால் முடிஞ்சால் கட்டாயம் அதை நான் போய் செய்து காணொளியாக அமைக்க தயாராக இருக்கிறேன். இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன்.